வான்மலரின் இனிய நல்வாழ்த்துகள். இன்று 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு. நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் திருவசனம். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ரயில் வண்டியில் நீண்ட குகைக்கூடாக பயணம் செய்துள்ளீர்களா? வெளிச்சத்தில் ரயில் செல்லும் வரைக்கும் வெளிச்சத்தை குறித்து நமக்கு எந்த உணர்வும் இராது. பகலில் வெளிச்சம் இருப்பது இயல்பான ஒன்று. ஆனால் வெளிச்சத்தின் மத்தியில் ஒரு பெரிய இருள் சூழும்போது ஒருவித பயம் உண்டாகிறது. குகையின் அந்தப்புறத்தில் ஒளி தெரிகிறதா என்று கண்கள் தேடும். ஒரு புள்ளி போன்ற வெளிச்சம் தெரியவும் ஒரு நம்பிக்கை உருவாகும். அந்த புள்ளி பெரிதாகி பின்னர் ரயில் குகையை விட்டு வெளியேறும்போது நல்ல வெளிச்சமாகும்போது முன்னை பார்க்கிலும் இப்பொழுது ஏதோ இது பெரிய புதிய வெளிச்சம் போல சற்று பிரகாசமாயிருப்பது போலவும் தோன்றுமல்லவா? நமது தியான பகுதியில் இஸ்ரவேலின் ஒழுக்க நெறி வீழ்ச்சியடைந்த காலத்தில் தீர்க்கதரிசி மீகா இதை கூறுகிறார். தேசத்தின் வீழ்ச்சியை ஒப்புக்கொள்கிறார். ஆனால் கடவுள் மூலம் மறுசீரமைப்பை உறுதியளிக்கிறார். ஆழ்ந்த துக்கம் அல்லது துன்பத்திலும் கூட கடவுள் நமக்கு வெளிச்சமாயிருந்து வழிநடத்தி காப்பாற்றி விசுவாசத்தை புதிதாக்குவார் என்ற உறுதியை தருகின்றார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தபோதுதான் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பெற்றார். என்றாலும் 30 வயது வரைக்கும் தன் உயிரை கையில் பிடித்தவராக சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிக்க வேண்டியதாயிற்று. குகைகளும் குன்றுகளுமே அவருக்கு அடைக்கலமாயின. ஆனாலும் அவர் பின்வாங்கிடவும் இல்லை. கர்த்தர் அபிஷேகம் செய்த சவுலுக்கு எதிராக எழும்புவவும் இல்லை. கர்த்தருடைய வேளை வரைக்கும் காத்திருந்த தாவீதின் வாழ்வில் கர்த்தர் இருளை வெளிச்சமாக மாற்றினார் என்பதை திருமறை காட்டுகிறது. சவுல் இறந்தான். எல்லா சத்துருக்களின் கைகளினின்றும் கர்த்தர் தாவீதை காப்பாற்றி இளைப்பாறுதலை கொடுத்தார். மாத்திரமல்ல, இருளுக்குள் அகப்பட்டது போன்ற வாழ்விலே கடவுள் தன் விளக்கை ஏற்றி வெளிச்சத்தை கொடுத்தார் என்கிறார் தாவீது. அதே கடவுள் நம் வாழ்வில் நமக்கும் வெளிச்சமாயிருப்பார். ஜெபிப்போம். தூய கடவுளே, இருளில் நான் உட்கார்ந்திருந்தாலும் நீரே என்னை வெளிச்சத்திற்கு நேராக அழைத்துச் செல்லும். இயேசுவின் வழியே பிதாவே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: கடவுள் மூலம் எதை உறுதியளிக்கிறார்? கடவுள் மூலம் எதை உறுதியளிக்கிறார்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.